நம்ம தினமும் குளிக்கிறோம், உடம்புக்கெல்லாம் சுத்தமாக சோப் போட்டு குளிக்கிறோம். ஆனால் தலைக்கு எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம ஷாம்போ இல்லை ஏதோ சீக்காவோ தலைமுடியை எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம தூய்மை செய்கிறோம்? பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள், வாரத்துக்கு 2 நாள், அந்த மாதிரி தான். டெய்லி நம்ம எப்படி உடம்புக்கு சோப் போட்டு குளிக்கிறோமோ அல்லது உடம்பை சுத்தமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறோமோ, அதே மாதிரி தலைமுடியும் சுத்தமாக வச்சுக்கணும். தலைமுடி, அந்த தலைப்பரப்பு, முடியை மட்டும் கிடையாது, அந்த மண்டை பகுதி, மண்டை ஓட்டு பகுதி, அதை நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறது? ஷாம்பு போடுறதுக்கு பயமாக இருக்குது. சோப்பு போட மாட்டாங்க. ஷாம்பு இப்போ இருக்கிறது என்னென்னா, எளிதாக ஷாம்பு போடலாம் அல்லது ஏதாவது மீராச்சி ஏக்காத்தூள் அந்த மாதிரி எதாவது வாங்கி போடலாம். அப்படின்னா அதில் ஏகப்பட்ட கெமிக்கல் கலந்துருக்காங்க. அதனால் தினமும் ஏன் தலையை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு பயப்படுறாங்க. ஆனால் தலையை தினமும் சுத்தமாக வச்சுக்கணும். எப்படி உடம்பை நம்ம தினமும் சுத்தமாக வச்சுக்கிறோமோ, காலை 2 வேளை குளிக்கணும். 2 வேளையும் உடம்பை குளித்து உடம்பை சுத்தமாக வச்சுக்கணும். அப்படின்னா இப்போ தினமும் ஒரு வேளையாவது நம்ம சோப் போடுறோம், இல்லை 2 வேளை குளிக்கிறவங்க 2 வேளையும் சோப் போடுவாங்க. அந்த அளவுக்கு இப்போ சுற்றுச்சூழல் மாசு அதிகமாக இருக்குது. கெமிக்கல்லாம் அந்த காற்றில் கெமிக்கல் கலந்துருக்கு. அதனால் அந்த கெமிக்கல் கலந்து சுற்றுச்சூழல் மாசுபாடு காரணமாக அந்த காற்றில் உள்ள கெமிக்கல்லாம் நம்ம உடம்புலையும் படிய தான் செய்யும். அந்த காற்றுல கலந்து காற்று மாசுபாடு நமது உடம்புல உள்ள தோலில் படிய தான் செய்யும். அதனால் நம்ம தினமும் சோப் போட்டு குளிக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். இப்போ உடம்பெல்லாம் சுத்தம் பண்ணிடுறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? தலைக்கு தலையை சுத்தம் பண்ணுறது எத்தனை பேர் சுத்தம் பண்ணுறாங்க? தலைப்பகுதினா வெறும் முடி மட்டும் கிடையாது, அதோட மண்டை ஓடு, அந்த முடியின் வேர்க்கால்கள் இருக்கிற அந்த மண்டை ஓட்டு பகுதி, அந்த மண்டை ஓட்டு பகுதி, தலைமுடி வேர்க்கால்கள் இருக்கிற அந்த மண்டை ஓட்டு பகுதி, அது நம்ம தினமும் சுத்தம் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். எப்படி உடம்பை சுத்தம் பண்ணுறோம்ல, அதை விட தலைமுடி தான் இன்னும் சுத்தம் பண்ணணும். அது ரொம்ப அதுலேயும் வேர்வை வரும், அதுலேயும் அழுக்கு படியும். அப்போ அதை சுத்தமாக வச்சுக்கணும். மண்டை ஓட்டு பகுதியை நம்ம தலையை சுத்தமாக, முடி உட்பட அப்போ அதுக்கு என்ன வழி? கெமிக்கல் பயன்படுத்திய ஷாம்பையும் நம்ம பயன்படுத்த முடியாது. தினமும் ஷாம்பு போட்டு நம்மளால் குளிக்க முடியாது. அப்போ அதுக்கு மாற்று வழி என்னென்னாக்கா, அதுக்கு தான் இந்த வெந்தயத்தை பொடி பண்ணி வச்சுக்கணும், அரைச்சி வச்சுட்டு தினமும் என்ன பண்ணணுன்னா, தலைக்கு நல்லெண்ணெய், அதாவது ஆண்கள்னால் நல்லெண்ணெய் தடவணும், பெண்கள்னால் தேங்காய் எண்ணெய் தடவிக்கணும். ஆண்கள் தேங்காய் எண்ணெய் தடவுறதும் பெண்கள் நல்லெண்ணெய் தடவுறதும் சரியாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஆண்களுடைய உடல் இயல்புக்கு நல்லெண்ணெய் தான் சரியாக இருக்கும், பெண்களுடைய உடல் இயல்புக்கு தேங்காய் எண்ணெய் தான் சரியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணுன்னா, ஆண்கள் நல்லெண்ணெய் தடவிக்கணும், பெண்கள் தேங்காய் எண்ணெய் தடவிட்டு குளிக்க போகிறதுக்கு முன்னாடி காலையில் எழுந்த உடனே என்ன பண்ணணும், தலை முழுதும் நல்லெண்ணெய் தடவிக்கணும். நல்லா கூட தடவிக்கலாம், நிறையா கூட தடவிக்கலாம். அப்புறம் ஒரு 2 ஸ்பூன், அதில் நிறைய தலைமுடி இருக்கிற பெண்கள்னால் ஒரு 2 ஸ்பூன் இந்த வெந்தய பொடியை போட்டு ஊற வச்சிடணும், தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும். ஒரு கிண்ணத்தில் 2 ஸ்பூன் வெந்தய பொடி போட்டு அதில் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடணும். சும்மா அரை மணி நேரம் ஊறினாலே அது நல்லா ஊறிடும், நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடும். அது மாதிரி ஆண்கள் என்ன பண்ணணும், ஒரு ஸ்பூன் போதும், ஆண்களுக்கு 1 ஸ்பூன் போதும், அவங்களுக்கு தலைமுடி குறைவாக தான் இருக்கும். அது மாதிரி ஆண்கள் தலைமுடி தான் நல்லெண்ணெய் தடவிட்டு, காலையில் ஆனால் நல்லெண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி பச்சை எண்ணெய் தடவுறது நல்லது. காய்ச்சிய நல்லெண்ணெய் தடவுவதை விட பச்சை எண்ணெய் தடவுவது ரொம்ப நல்லது. அப்படி தடவிட்டு ஒரு ஸ்பூன் வெந்தய பொடியை நல்ல ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு அதை ஒரு அரை மணி நேரம் கழித்து தலையில் ஏற்கனவே நல்லெண்ணெய் தடவை இருக்குது, அப்போ அந்த தலையில் அப்ளை பண்ணணும். அந்த வெந்தய பேஸ்ட் இருக்குல்ல, நம்ம வெந்தய பொடியில் ஊற வச்சுருக்கோம்ல, தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கிற அந்த கிண்ணத்தில் ஊற வச்சுருக்கோம்ல, அந்த வெந்தய பேஸ்ட்டு அதை எடுத்து தலை முழுக்க நல்லா அப்ளை பண்ணணும். நல்லா திக்காக இருக்கக்கூடாது, நல்ல ஒரு தண்ணி ஊற்றி குழுன்னு இருக்கிற மாதிரி வச்சுட்டு அது தலைமுடியில் நல்லா தலையில் அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம்தான் நம்ம வைக்கணும். தலையில் ரொம்ப நேரம் வச்சா, வெந்தய பொடியெல்லாம் ரொம்ப நேரம் தலையில் வச்சா தலைவலிக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப குளிர்ச்சி அது, அதாவது ஓவராக குளிர்ச்சி ஆகிடுச்சின்னா தலைவலி வர ஆரம்பிச்சிடும். ஓவராக சூடானாலும் தலைவலி வரும், அளவுக்கு அதிகமாக குளிர்ச்சி அடைந்தாலும் தலைவலி வந்துடும். அப்புறம் அது மோசமான தலைவலியாக மாறிடும். அதனால் 10 நிமிஷம்தான் இந்த வெந்தயப்பொடியெல்லாம் தலையில் வச்சுருக்கணும். தினமும் நம்ம தலைமுடியை, மண்டை ஓட்டு பகுதியை, தலைப்பகுதியை நம்ம தூய்மை செய்வதற்கு இந்த வெந்தயப்பொடி அற்புதமான ஒரு தீர்வு. தினமும் நீங்கள் உங்கள் தலையை நீங்கள் தூய்மை செய்யணும். எப்படி உடம்புல சோப் போட்டு குளிக்கிறீங்களா, தினமும் உடம்பை தூய்மை செய்யணும் அப்படிங்கிறக்காக சோப் போட்டு குளிக்கிறீங்களா, சோப் போட வேண்டிய கட்டாயம், சோப் போட்டு குளிக்க வேண்டிய ஒரு மூலிகை சோப் போட்டு குளிக்கணும். மூலிகை சோப் போட்டு உடம்பை தூய்மை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கோம். ஏன்னா காற்று மாசுபாடு, காற்றுகளில் கலந்துருக்கிற அந்த கரிய புகைகள் அதெல்லாம் உடம்புல படியும். அப்போ அதெல்லாம் நம்ம தூய்மை செய்யணும்னா அதுக்கு ஏற்றாற்போல் நமக்கு சோப்பும் தேவைப்படுது. அப்படி இருக்கும்போது உடம்பை மட்டும் நல்லா தூய்மை பண்ணுறோம், அதோட நம்ம என்ன பண்ணுறோம், தலைமுடியை விட்டுடுறோம். தலைமுடியை நம்ம தூய்மை செய்வதை விட்டுடுறோம். 2 நாளைக்கு ஒரு வாட்டி, 3 நாளைக்கு ஒரு வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஷாம்பு மேலே உள்ள பயம்தான்.
ஷாம்பு போட்டு குளித்தாக்கா முடி கொட்டும் அப்படிங்கிற அந்த பயத்தினால நம்ம என்ன பண்ணுறோம், 2 நாளைக்கு ஒரு வாட்டி, ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி ஷாம்பு போடுறவங்க இருக்காங்க. அதனால் பயப்படவே வேண்டாம். பயப்படாமல் எப்படி தலைப்பகுதியை தூய்மை செய்வது, தினந்தோறும் தூய்மை செய்யணும். சோப்பு போட்டு உடம்பை தூய்மை செய்கிறோம்னா அதே மாதிரி தலைப்பகுதியையும் தலைப்பகுதியையும் தூய்மை செய்யணும். ஷாம்பு போட்டு குளிக்கும்போது எப்படி தலைப்பகுதி தூய்மையாகுது, அதே போல் அதே நேரத்தில் ஆரோக்கியமாகவும் இருக்கணும். அதுக்கு தான் இந்த வெந்தயப்பொடி. வெந்தயப்பொடியை நீங்கள் ஊற வச்சு அதை தலையில் அப்ளை பண்ணி 10 நிமிஷம் கழித்து தலையை நீங்கள் அலசிடுங்க. அலசும்போது நீங்கள் காலையில் எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கீங்க, தலையில் வந்து ஆண்கள் வந்து நல்லெண்ணையும் பெண்கள் தேங்காய்ண்ணையும் அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து அந்த எண்ணெய் அப்ளை பண்ண அந்த தலையில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த வெந்தயப்பொடி, ஊற வச்ச வெந்தயப்பொடி, அதை வந்து பேஸ்ட் மாதிரி இருக்குது, அது வந்து நல்லா நல்லா தண்ணியாக இருக்கணும். அதை வந்து தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, பேஸ்ட் மாதிரி தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு 10 நிமிஷம் கழித்து அலசிடணும். ரொம்ப நேரம் வச்சுருந்தா தலைவலிக்க ஆரம்பிச்சிடும். அந்த ஓவராக குளிர்ச்சி அடைந்து மண்டை தலைவலிக்க ஆரம்பிச்சிடும். அப்போது இந்த மாதிரி தினசரி தலையை வந்து அலசணும். இது ஒரு எப்படி உடம்பை நம்ம சோப் போடுறோமோ அது மாதிரி தலையை வந்து நீங்கள் தலைப்பகுதியை தூய்மையாக வச்சுருக்கோன்னா இதுதான் சரியான வழி. இப்படி தான் பண்ணிட்டாலே முடி உதிர்தல் நிற்கும், முடி கொட்டுறது நிற்கும். நீங்கள் ஷாம்பு போட்டு தினசரி தூய்மை செய்யலாம், தூய்மை ஆகும். ஆனால் முடி கொட்டுறது நிற்குமா, இன்னும் அதிகமாகும். ஷாம்பில் அவ்வளோ கெமிக்கல் இருக்குது. ஆனால் அதுக்கு மாற்றாக இந்த இயற்கையான வழி என்னது, வெந்தயப்பொடியை ஊற வச்சு அதை வந்து தினமும் தலைக்கு எண்ணெய் தடவி அதில் வந்து இந்த வெந்தயப்பொடியை ஊற வச்ச வெந்தயப்பொடியை பேஸ்ட் மாதிரி மாற்றி அதை தலைக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணி அதை நீங்கள் தினமும் குளிக்கும்போது தலையை சுத்தம் பண்ணிடுங்க. தலையை வந்து இந்த மாதிரி தலைமுடியை இந்த மாதிரி தான் தூய்மை செய்யணும். இதன் மூலம் என்ன ஆகுனா முடி கொட்டுறது நிற்கும். தலைப்பகுதி கபாலத்தில் உள்ள அளவுக்கு அதிகமான சூடு அகற்றப்படும். சூடு நீங்கி முடி கொட்டுறது நிற்கும். பொடுகு இருந்தால் சரியாயிடும், பொடுகு வராது. இப்படி தலைப்பகுதியும் ஆரோக்கியமாக இருக்குது, தலைப்பகுதியும் தூய்மையாக இருக்குது. தினந்தோறும் இதை பயன்படுத்தலாம். தினந்தோறும் பயன்படுத்தினா நன்மை தான் அதிகரித்து கொண்டே போகும். நீங்கள் தினந்தோறும் ஷாம்பு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேடு தான் வரும். அது ஒரு காலத்தில் என்னாகும், அப்புறம் முடி கொட்ட ஆரம்பிச்சிடும். இயற்கையான ஆரோக்கியம் என்பது அந்த மண்டையில் இருக்காது, தலையில் இருக்காது. அதனால் அற்புதமான தீர்வு என்னென்னா, ஒரு நல்லா வந்து இந்த வெந்தயத்தை நல்லா பொடி பண்ணி வச்சுக்கணும். ஒரு மாவு மில்லில் போய் நல்லா அரைச்சி 1 கிலோ வெந்தயத்தை அரைச்சி வச்சுக்கணும். டெய்லி 1 ஸ்பூன் குளிக்கும்போது இதை பண்ணணும். உடம்புக்கு சோப்பு போடுற மாதிரி தலைக்கு வெந்தய பொடியை போட்டு அலசி, இல்லை அதுக்கு கூட வேறு ஏதாவது நீ சேர்க்கணும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க. வேறு என்ன சேர்க்கலாம், இந்த குப்பைமேனி இலையை கூட, குப்பைமேனி இலை இருக்குல்ல, அதோட சாறை பிழிஞ்சு அந்த சாத்தில் இந்த வெந்தய பொடியை ஊற வைக்கலாம். நீங்கள் தண்ணியில் ஊற வைக்கிறதுக்கு பதிலாக குப்பைமேனி இலையில் உள்ள அந்த சாறை எடுத்து அதில் வந்து இந்த வெந்தய பொடியை ஊற வச்சு அந்த வெந்தய பொடியை தலைக்கு அப்ளை பண்ண மூலமாக இன்னும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அது மாதிரி கரிசலாங்கண்ணி இலையை வந்து அதை அரைச்சி அதில் சாறு எடுத்து அதில் அந்த சாற்றில் வந்து இந்த வெந்தய பொடியை ஊற வச்சு அதை தலைக்கு அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி புதிய முயற்சிகள், இயற்கையான வழியில் போங்க. தலைமுடி வந்து கொட்டவே கொட்டாது. வாழ்நாள் முழுதும் தலையில் முடி இருந்தால் அது ரொம்ப பெருமையான ஒரு இது. தலைமுடியெல்லாம் கொட்டி போச்சுன்னா தாழ்வு மனப்பான்மை தான் வரும், கூச்சமாக இருக்கும். அதனால் தலைமுடியை பாதுகாத்துக்கணும். நம்ம ஏன் தலையை வந்து வழுக்க விழுதுன்னா நம்மலாம் கவனிக்கலை, அதை பாதுகாக்கலை, அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல. முயற்சி எடுக்கணும். தலைமுடியை பாதுகாப்பதற்கு நம்ம முயற்சி எடுக்கணும். நமக்கு ஒரு அக்கறை இருக்கணும், ஒரு கவலை இருக்கணும், அதை பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு இருக்கணும். இதெல்லாம் இருந்து அதே நேரத்தில் அதுக்காக நீங்கள் வந்து கெமிக்கல் கலந்த ஷாம்புலாம் பயன்படுத்தி உங்களுக்கு அக்கறை இருக்கணும், தலைமுடி சுத்தமாக வச்சுருக்கணுங்கிற அந்த அக்கறையின் காரணமாக நீங்கள் கெமிக்கல் கலந்த ஷாம்புலாம் பயன்படுத்திங்கன்னா அப்புறம் வந்து உங்கள் தலைமுடி வீணாக போயிடும். அதனால் இயற்கையான வழியில் போனீங்கன்னா உங்கள் தலைமுடி வாழ்நாள் முழுதும் இப்போ வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்லாம் பண்ண வழுக்க விழுந்து முடி மாற்று அறுவை சிகிச்சைலாம் பண்ணி நிறைய செலவு, அதுக்கே 1 லட்ச ரூபா செலவு. அது கூட நிலைக்குமான்னு சொல்ல முடியாது, அதுவும் கொட்டி போச்சுன்னா என்ன பண்ணுறது. அதனால் இயற்கையான வழியில் முதல்ல நம்ம தலைமுடியை பாதுகாத்துக்க முதல்ல நம்ம கற்றுக்கணும். அதன் பிறகு தேவைப்பட்டதுன்னா உங்களுக்கு ஏற்கனவே சின்ன வயசில் நீங்கள் கவனம் இல்லாமல் இருந்திருப்பீங்க, அக்கறை இல்லாமல் இருந்திருப்பீங்க தலைமுடி மீது, அதனால் உங்களுக்கு வழுக்க விழுந்திருக்கும். அதனால் அதன் பிறகு நீங்கள் வேறு வழி இல்லை அப்படின்னா முடி மாற்று அறுவை சிகிச்சை பண்ணிக்கலாம். ஆனால் எப்போவும் உங்கள் தலைமுடியை பாதுகாத்துக்கிறதுல உங்களுக்கு ஒரு கவனம் இருக்கணும், பொறுப்பு இருக்கணும். தினசரி அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபட வேண்டும். தலைமுடியை சுத்தமாக வைத்துக்கொள்ள, தலைப்பகுதியை சுத்தமாக வைத்துக்கொள்ள வெந்தய பொடியை விட மிகச்சிறந்த வேறு ஒன்றுமே கிடையாது. எவ்வளோ தான் நீங்கள் தலையில் எண்ணெய் தடவினாலும் நிறைய தலையில் எண்ணெய் தடவிக்கோங்க. அது மேலே அந்த எண்ணெய் பசையை போக்க வேண்டுமென்றால் ஒரே வழி, வெந்தய பொடியை நல்ல தண்ணியில் ஊற வச்சு 1/2 மணி நேரம் கழித்து பேஸ்ட்டாக மாற்றி அதை தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு 10 நிமிஷம் கழித்து தலையை அலசினீங்கன்னா அந்த தலையில் ஏற்கனவே நீங்கள் அப்ளை பண்ண அந்த எண்ணெய்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் போயிடும். அப்படி அதெல்லாம் தண்ணியோட கரைஞ்சி போயிடும். ஷாம்பு போட்ட மாதிரி அந்த அளவுக்கு எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் அந்த அளவுக்கு தூய்மையாகவும் இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும்.
பொடுகு இருந்தாலும் சரியாயிடும். அதனால் வெந்தய பொடியோட மிகச்சிறந்த தலைமுடிக்கு ஆரோக்கியம் தருகிற மிகச்சிறந்த மருத்துவம் வேறு எதுவும் இருக்க முடியாது என்பது எனது கருத்து.